இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய பேக்யார்டில் விளைஞ்ச கிரேப்ஸை நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறேன். கிரேப்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுனாலே நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது ரெய்சின்ஸ், கிஸ்மிஸ் பழம். அதை தாங்க நான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். அதோட 2 இன்ட்ரெஸ்டிங் சட்னிஸ், ஒன்று க்ரீன் சட்னி, இன்னொன்று ஸ்பைசி சட்னி. அந்த க்ரீன் சட்னியை இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னின்னு கூட சொல்லலாம். வாங்க இனி நம்ம முதல்ல ரெய்சின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பறவைங்கள்லாம் இந்த கிரேப்ஸை கொத்தி தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இதை பறிக்கணும் அப்படின்னு சொன்னதும் பசங்க போய் சட்டுன்னு பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அது ஃபுல்லாக சிலதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சியாகவே இருக்குது, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால புளிப்பாக இருக்குது. அந்த புளிப்பாக இருக்கிறதுல தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். நல்ல இந்த மாதிரி பழுத்த கிரேப்ஸை ரெய்சின் பண்ண போகிறோம். இப்போ ரெய்சின்ஸ் ஒரு 6 கிலோ கிரேப்ஸில் ரெய்சின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவி அதனுடைய ஸ்டெம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். அதுதான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பசங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை பிளான்ச் பண்ணணும். ஸோ பிளான்ச் பண்ணுறதுனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கொதி தண்ணியில் போட்டு அதை ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறது தான் பிளான்ச்சிங். ஸோ இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் நிறைய தண்ணி எடுத்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரவுமே இந்த கிரேப்ஸ் எல்லாம் நான் அதில் தட்டி கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கிரேப்ஸ் இந்த கொதி தண்ணியில் போட்டதும் எல்லா கிரேப்ஸும் கீழே அடியில் போய் செட்டில் ஆயிரும். தண்ணி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வெளியில் கொட்டிட போகிறேன். ஏன்னா கொதிக்கும் போது வெளியிலலாம் வரும் இல்லையா, அதனால கொஞ்சம் எடுத்து வெளியில் கொட்டிடுறேன். பச்சை கலரில் போட்ட கிரேப்ஸ் இந்த மாதிரி கலர் மாறி கீழே அடியில் செட்டில் ஆன கிரேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி எழும்பி வரும். எல்லா கிரேப்ஸும் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இனி இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியாலேயே எடுத்துடலாம். நமக்கு அது தனியாக வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரம் இப்போ தண்ணி கொதித்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் சீனி சேர்ப்பாங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் எடுத்திருக்க கிரேப்ஸ் நல்ல இனிப்பானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்ய வேண்டாம். அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லாட்டா நீங்கள் போடலாம். நான் 1.5 கப்பு சீனி போட்டேன். இவ்வளோ தண்ணிக்கு தான் நான் 1.5 கப்பு சீனி போட்டேன். அது ஒன்றும் பெருசாக எனக்கு அது இனிப்பை கொண்டு வந்துடல. அந்த பழத்தில் இருக்க இனிப்பு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஆப்ஷனல். இப்போ எல்லா ஃப்ளோட்டான எல்லா கிரேப்ஸையும் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் எடுத்தாச்சு. இனி இதை காய வைக்கணும். இது நீங்கள் சன்லைட்லேயும் வச்சு காய வைக்கலாம். ஆனால் எனக்கு டீஹைட்ரேட்டர் இருக்கிறதுனால எனக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் டீஹைட்ரேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அந்த ட்ரேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய பழைய வீடியோஸில், ஹவு டு ப்ரிசர்வ் பேக்யார்ட் ஃப்ரூட்ஸ்ன்ற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அந்த ட்ரே தான். இது ஆனால் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஏன்னா கிரேப்ஸ் அந்த சின்ன பெரிய துவாரத்தோட கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுனால. ஸோ இதுக்கு மேலே எடுத்து நம்ம இனி காய வைக்க வேண்டியதான். சன்லைட்டில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு அப்படியே வெயிலில் காய வச்சு, ஆனால் வெயிலில் காய வச்சா ஒரு 2 நாளாவது நல்ல சுள்ள வெயிலில் 2 நாள் காய வைக்க வேண்டி வரும். ஸோ எல்லா பழத்தையும் நான் இந்த மாதிரி எல்லா ட்ரேஸ்லையும் அடுக்கினேன். எனக்கு மொத்தம் 5 ட்ரே வந்திருக்கு. ஸோ இது என்னோட டீஹைட்ரேட்டரில் 135 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 9 ஹவர்ஸ் டீஹைட்ரேட் பண்ண விட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நல்ல அழகான ரெய்சின்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் ஸ்டோரில் வாங்குற மாதிரி இனிப்பாக இல்லை, புளிப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இந்த சீரியல் இதிலெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அது நல்ல ஹெல்தி, ஆர்கானிக்லேயே நல்லாயிருக்கும். இனி அடுத்து இந்த ஸ்பைசி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம் இந்த சட்னியை. இதுக்கு 1 கப் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நல்ல ஒரு கை புதினா போட்டுக்கோங்க, நல்லா கழுவி. இதுவும் நம்ம பேக்யார்டில் விளைஞ்ச புதினா தான். இது கூட ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 3 நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தின் ஸ்லைஸ். இனி இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அதாவது நீங்கள் எடுத்திருக்க கிரேப்ஸ் ரொம்ப ஸ்வீட்டானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 சொட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க கிரேப்ஸ் கொஞ்சம் புளிப்பானது தான், அதனால் தேவைன்னா சேர்த்துப்பேன். அதனால் சைடில் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி ரெடி.
இதை நம்ம சமோசா, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட நம்ம மின்ட் சட்னி எது கூடலாம் வச்சு சாப்பிடுவோமோ அது கூடலாம் இதை வச்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். ஃபைனலாக உப்பு புளிப்பு இருக்கான்னு பாருங்கள். தேவைன்னா ஒரு சொட்டு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. உப்பும் உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து அந்த ஸ்வீட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு கிரேப்ஸ் அந்த மாதிரி ஸ்டெம் எல்லாம் எடுத்து நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இதனுடைய ஃபேவரட் சட்னி. சரி, இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம அந்த கப்பில் கழுவி வச்சுருக்க கிரேப்ஸ் இது கூட சேர்க்க போகிறோம். அந்த கிரேப்ஸை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு 1/2 டீஸ்பூன் போதும். இனி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மீடியம் ஹீட்டில் வேக வைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த கிரேப்ஸில் இருக்க தண்ணியில் இருந்தே அது வேகும். இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் உள்ள அந்த கிரேப்ஸோட தண்ணியெல்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த நேரம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா வெறும் சாதாரண சீனி போட்டால் கூட போதும். போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூடியெல்லாம் இனி போட வேண்டாம். ஏன்னா அந்த தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகணும். தண்ணி வற்றி அது கொஞ்சம் திக்காகணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் திக்காகிடுச்சு, கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேணும், கிளாஸியாக இந்த மாதிரி வரணும். இன்னும் கூட நீங்கள் இதை வற்ற வைக்கணும்னா வற்ற வைக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அதனால நான் இதை ஆஃப் பண்ணி வேறு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். அதாங்க நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி. இது நம்ம சமோசா கூட, சாட் ஐட்டம், நம்ம எது கூடலாம் டேமரின் சட்னி, இம்லி சட்னி எது கூடலாம் வச்சு சாப்பிடுவோமோ அது கூடலாம் இந்த சட்னியை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 கிலோ கிரேப்ஸ் போட்டு எனக்கு குறைவாக தான் வந்துச்சு. 1 கிலோ கூட வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்ன, நம்ம வீட்டில் அந்த அவ்வளோ கிரேப்ஸ் எனக்கு தூக்கி போடுறதுக்கு முடியல, வேஸ்ட் பண்ணதுக்கு மனசு இல்லை. அதனால இந்த மாதிரி ரைஸுன்னா ஆக்கி வச்சுட்டா நமக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்கும் நம்ம இதை சீரியலில் போட்டு சாப்பிட்லாம். இந்த சட்னியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் நீங்கள் அந்த தோசைக்கு சைட்லலாம் வச்சு சாப்பிட நல்லா இருந்துச்சு. இந்த சட்னி என்னோட ஃபேவரட் சட்னி. இது சும்மா பிளெயினாகவே சாப்பிடுவேன். அங்கே நடக்கும்போது சாப்பிட்டு செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே நான் இதை தீர்த்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கும். நீங்களும் இந்த 2 சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.